தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க அண்ணா. இறக்கு முதல்ல என்னன்னு சொல்லுங்க. இதுதான் அதுக்குள்ள ஏன் சும்மா நீ தேவையில்லாதெல்லாம் கலவரத்தை பண்ணிக்கிறியா? யார் கலவரம் பண்றாங்க? உங்க ஊர்ல பிரச்சனை உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க. எங்களை கலவரம் பண்றாங்க பேசுறீங்க. ஏங்க நான் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஏற்பாட்டுக்கு தான் ஊடு ஊடா போய் கூட்டு வந்து காமிச்சேன். எனக்கு ஒரு கஷ்டமா இல்லை, எனக்கு ஒரு கஷ்டமா இல்லை. நீ எனக்காக நீ மேல கூட இருந்தா நீ அவனுக்கு போன் பண்ணிட்டு அதான் கவனிக்கலையா நான் அதை அங்கே சொன்னோம். வேகத்தடையெல்லாம் இருக்கும். அப்படியே அந்த வேகத்தடையெல்லாம் கூட விடணும். கீழே கீழே விழுந்துட்டு 2 டைம் விழுந்துட்டு வேண்டும் 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 வேண்டும். கடந்த 50 ஆண்டு 60 ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிறோம். இங்க பட்டா வழங்கவில்லை. இதனால் கலெக்டர் ஆபீஸிட மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த தகவலும் வரவில்லை. எம்பியிடம் சென்று வந்தோம். அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பிறகு மணியக்கார் தாசில்தார் எல்லாரையும் பார்த்தோம். இதுவரை எந்த விதமான பதிலும் வரவில்லை. நாங்கள் அதனால் இந்த போராட்டத்தை முன்வைக்கிறோம். சிஎம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த தகவலும் வரலைங்க. வேண்டும் 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 வேண்டும். அதான் தேர்தல் புறக்கணிக்கிறதுக்காக கருப்பு கொடி வச்சு இருக்குங்க. என்ன பண்ணணும் உங்களுக்கு? பட்டா வர்றதால சரி இலவச பட்டா வர சொல்லியிருந்தாங்க. இப்போ இடையில அவங்க காசு கேட்டு நிற்கிறாங்க. அதனால என்ன செய்தியா? யார் காசு கேட்கறது? சிப்பந்திய ஒரு மாதத்துக்கு முன்னாடி மணிகார் சொன்னாரு. சிப்பந்தியா 1 லட்ச ரூபா வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சிப்பந்தியா சொல்லியிருக்காரு. வடபாதி மகள சிப்பந்தி காசு கட்ட முடியல. ஒரு 13 வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாலதி விவோ மாலதி விவோ தான். காசு கொடுத்து வாங்க முடியல. ஒன்னு யாரு காசு கொடுன்னு கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா ஒரே மாசம் நாங்க மூசி போட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து போய் யார்கிட்ட நடத்துங்கம்மா நாடகத்தை. மற்றதுக்கெல்லாம் மட்டும் என்கிட்ட சொல்ல தருதுல்ல. இந்த தெருவில் ஒரு பிரச்சனை, தண்ணி வருது, இதை பண்றாங்க, இதுக்கு மட்டும் இவரு வந்து என்னால முடியல இல்ல. நீங்க கொண்டாந்து இதுக்கான வழியை பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனிப்பட்ட முறையில்
இறக்கியாக்கல ம் இறக்கல சொல்லுங்க அண்ணா இறக்கல முதல்ல என்னன்னு சொல்லுங்க. இதுதான் அதுக்குள்ள ஏன் சும்மா நீ தேவையில்லாதெல்லாம் கலவரத்தை பண்ணிக்கிற? யார் கலவரம் பண்ணுறாங்க? உங்கள் ஊரில் பிரச்சனை உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களை கலவரம் பண்ணுறேன்னு பேசுகிறீங்க. ஏங்க நான் உனக்கு வாங்குறதுக்கு ஏற்பாட்டுக்கு தான் ஊடு ஊடா போய் கூப்பிட்டு வந்து காமிச்சேன். எனக்கு ஒரு கஷ்டமா இல்லை, எனக்கு ஒரு கஷ்டமா இல்லை. என்ன சொன்னேன்? நீ என்ன கேக்குறீங்க? நீ மேல கூட இருந்தா நீ அவனுக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அன்பு. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வடமாதிமங்கலம் மதுரா கருங்காலிக்குப்பம் கிராமத்தில் வசித்து வரோம். நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 60 ஆண்டுகள் காலமாக வசிக்கிறோங்க. இதுவெல்லாம் பட்டா ஒன்று எழுதி கொடுத்தோம், அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அரசாங்கம் மூலியமாகவும் போய் வந்தோம், மந்திரி மூலியமாகவும் போய் வந்துட்டோம், யார் மூலியமாக போனோம், பட்டா எங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி எங்கள் ஊரில் அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதியோ எதுவுமே இல்லாத இருக்கும். ஒரு காவா இல்லை. பஞ்சாயத்து மூலியமாக போனோம், முதலமைச்சர் மூலியமாக போய் வந்துட்டோம், எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல யாருமே. இது வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு எல்லாரையும் கேட்குறோம். நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்க போகிறோம். ஊர் முழுக்க நாங்கள் எல்லாம் புறக்கணிக்கிறோம் அந்த தேர்தலை. எங்களுக்கு இலவச பட்டாவும் அதே மாதிரி எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு வசதி காவா வசதி எதுவுமே சரியான முறையில் இல்லை எங்களுக்கு. அங்கங்கே பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிட்டு இருக்கோம், நீங்களே பார்ப்பீங்க. தண்ணி எல்லாம் காவா ரோட்டு ஓரத்துலேயே போயிட்டுருக்கோம். அதில் குழந்தைங்க போகுது, ஆடு மாடு எல்லாமே போகுது. அதனால் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் மகாலட்சுமி. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் கருங்காலிக்குப்பத்தில் இருக்கிற வடமதிமங்கலத்தில். நாங்கள் சுமார் 60 ஆண்டுகள் எங்கள் மாமியாருக்கு அவங்க மாமனாருக்கு எல்லாருமே இருந்தவங்க மொத்த பேருமே இங்கே தான் வசிந்து வருகிறோம். நான் வந்து ஏதோ 5 வருஷமாக ஆகுது. நாங்களும் இந்த மாதிமங்கலத்தில் இருக்கும்போது மனு குத்தோம், மாரியாத்தா கோயிலான மனு குத்தோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் கூப்பிட்டவங்களுக்கு ஒரு 3-4 வருஷமாக போயிருந்தாங்கிற தொடச்சா. இப்போது கூட சுமார் 1 வருஷம் முன்னே அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போய் கூப்பிட்டாங்க, அங்கேயும் போனோம். இங்கே ஊரில் கூட ஸ்டாலின் மனு போட்டாங்க, அங்கேயும் போய் கொடுத்தோம். இந்த கம்ப்யூட்டர் மூலமாகவும் ஸ்டாலின் மனு கொடுத்தோம், எல்லா இடத்துலையும் கொடுத்து பார்த்தோம். எங்களுக்கு நான் நடவடிக்கை இன்ன வரைக்கும் யாருமே எடுக்கலை. இதோ வரேன்னு வந்து பார்க்குறாங்க, அழகிறாங்க, அப்புறம் பணம் கேட்குறாங்க. எங்களால் முடியாத பட்சத்தை தான் நாங்களும் இலவச பட்டா ஓணுன்னு கேட்டுன்னு மனு கொடுக்குறோம். சண்முகம். நாங்கள் வந்து கருங்காலிக்குப்பம் வடமாதிமங்கலம் மதுரை. 60 ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா வாங்கவில்லை. பட்டா வாங்காததுனால நாங்கள் சிஎம் மனு கொடுத்துருக்கோம், திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம், ஆர்ஐக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா வாங்காததுனால நாங்கள் தேர்தல் புறக்கணிக்கிறது இது பண்ணுறோம். 4 தலைமுறையாக எங்களுக்கு வராங்க பட்டா. இது வரைக்கும் நாங்கள் எம்பியில் போயிருக்கோம், திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸில் 3 வீடு மனு கொடுத்துருக்கோம், சிஎம் பெட்டிஷன் போட்டிருக்கோம். இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால நாங்கள் இந்த தேர்தல் புறக்கணிக்கிறோம். அது 13 வாட்டிக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎம் சார் திருவண்ணாமலை வந்தார், அவர் கையால் இலவச பட்டா, அவங்க கையில் பணம் வாங்கிக்கின்னு இலவச பட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அமௌண்ட்டு 30,000. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையால் இலவச பட்டா கொடுத்தாங்க. போலூர் வட்டம் வடமாதிமங்கலம் மதுரா கருங்காலிக்குப்பம் கிராமத்தில் 60 ஆண்டு காலமாக வசித்து வருகிறோம். இதுவரை எங்களுக்கு பட்டா வழங்கவில்லை. இலவச பட்டா வழங்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் இதுவரைக்கும் யாரும் தர முன்வரவில்லை. நாங்களும் போராடி கொண்டு இருக்கிறோம். நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் 3 முறை மனு கொடுத்துருக்கோம், அதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குங்க. அது இல்லாமல் எம்பியை போய் பார்த்துட்டு வந்தோம், அதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் விவோ தாசில்தார் எல்லாரையும் போய் பார்த்துருக்கோம், இதுக்கு எந்த பதிலும் வரல. இடையில் வந்து சிப்பந்தி கூட 1 மாதத்துக்கு முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு 1 லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சிப்பந்தியே சொல்லியிருக்காருங்க. அப்படின்னும் போது எங்களால் கொடுக்க முடியல. அதனால் நாங்கள் இப்போ இந்த போராட்டத்தை முன் வைக்கிறோங்க. பணம் கொடுத்து இதுக்கெல்லாம் 13 வீட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஆளுக்கு 30,000 கொடுத்ததா சொன்னாங்க. எங்களால் அந்த காசு கொடுக்க முடியல. அப்படின்றதால எங்களால் முடியல. மீதி 27 பேர் வீட்டுக்கு வரணுங்க.